வெல்கம். இந்த செஷனில் ஆரக்கிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன் டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஆரக்கிள் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆன் டாப் ஆஃப் ஆரக்கிள் டேட்டாபேஸ் நம்ம SQL டெவலப்பர் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆரக்கிள் சைட்லேயே போயிட்டு நம்ம ஆரக்கிள் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன் சாஃப்ட்வேரையும் நம்ம SQL டெவலப்பர் சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கில் கொடுத்துருக்கிற இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வரும். இதில் போய்ட்டு நம்ம 11G சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் SQL டெவலப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ SQL டெவலப்பர் இது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா SQL டெவலப்பருங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இது ஜாவா அப்படிங்கிற ஜாவா JDK அதுக்கு மேலே தான் ரன் ஆகும். அந்த ஜாவா JDKவும் இதோடவே இன்க்ளூட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஜாவா JDK தனியாக இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ரேர் ஃபைலாக இருக்கும். இன்கேஸ் உங்களோட மெஷின் 64 பிட்டாக இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், 32 பிட்டாக இருந்தால் இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம மோஸ்ட்லி 64 பிட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த 64 பிட்டை நம்ம ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் WinRAR டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஸ்க் 1 உள்ளே போயிடுங்க. இங்கே செட்டப் ஃபைல் இருக்கும். இந்த செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டப் ஃபைல் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். நம்ம எஸ் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு வரும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். ஆரக்கிள் நம்மளோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம் கம்ப்ளீட் செட்டப் இன்ஸ்டால் ஆகிறது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் கொடுக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இந்த மாதிரி வரும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் என்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம சிஸ்டம் ஆர் சிஸ் இதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இந்த பாஸ்வேர்டு தான் அட்மின் பாஸ்வேர்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அட்மின்னு கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அட்மின்னு கொடுத்தேன். ஸோ யூசர் நேம் சிஸ்டம், பாஸ்வேர்டு அட்மின். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கான்ஃபிகரேஷனோட சிஸ்டம் அட்மின் பாஸ்வேர்டு. ஸோ இது கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இதனோட லிசனர் போர்ட் நம்பர் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இது இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் பட்டன் வரும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணணும் ஆரக்கிள் கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு நம்ம SQL விண்டோஸ் R கொடுங்க. SQL ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். SQL ப்ளஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் சிஸ்டம். ஸோ பாஸ்வேர்டு அட்மின். நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா இது கனெக்ட் ஆகிட்டு நம்ம SQL அப்படிங்கிற அந்த கனெக்ஷனுக்கு வரும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா ஓகே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இன்ஃபர்மேட்டிக்கா இன்ஸ்டாலேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆரக்கிள் 11G நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் எப்படி SQL டெவலப்பர் கான்ஃபிகர் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.